அரிசி அப்பளம், உளுந்து அப்பளம் கிடையாது. இந்த தேர் கடையில் கொடுப்பாங்கல்ல, மிளகாத்தூள் தூவி அந்த மாதிரி இருக்கும். அரிசியோட உளுந்து தான் விலை அதிகம். ஆனால் அப்பளம்னு எடுத்திங்கன்னா அரிசி அப்பளத்தோட உளுந்து அப்பளம் தான், உளுந்து அப்பளத்தோட அரிசி அப்பளம் தான் ரொம்ப விலை அதிகம். இது இந்த மாதிரி பச்சடி சாதம், எந்த குழம்பு சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே அற்புதமாக இருக்கும். 80 ரூபா 85 ரூபா வரும். ரொம்ப விலை அதிகம், ஆனால் சுவையாக இருக்கும். அரிசி அப்பளம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து பச்சரிசியில் தயார் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். இதுலேயே பாருங்கள், வெறும் அப்பளம் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அரைச்சி விட்டுருக்காங்க. ப்ளைனாகவும் கிடைக்கும், இந்த மாதிரி ஓமம் ஏதோ மிளகெல்லாம் அரைச்சி விட்ருப்பாங்க, அப்படியும் கிடைக்கும். நான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். அதுக்கு காம்பினேஷனாக தான் வறுத்துட்டு இருக்கேன். என்ன தனித்தனியாக காமிக்கிறீங்க, பச்சடி தனியாக அப்பளம் தனியாக காமிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. தோன்றதை அப்படி அப்படியே நம்ம இஷ்டம் தானே. யாராவது நம்மளை மிரட்டுறாங்களா என்ன, இப்படி தான் எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும் வீடியோன்னு. ஓகே பை. நான் மீதி அப்பளம்லாம் கீழே வச்சுட்டு அப்புறம் எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக பூ பூன்னு வயசானவங்க கூட கடிச்சு சாப்பிட்லாம், அப்படியே இருக்கும்.